2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது பேசிய ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள், அரசு ஊழியர்களின் சலுகைகளை பறித்த ஜெயலலிதா ஆட்சியை இழந்தார். அரசு ஊழியர் விரோத போக்கை தொடர்ந்தால் அதேபோன்ற நிலை ஸ்டாலினுக்கும் வரும் என எச்சரித்தனர். ஜெயலலிதா ஓய்வூதிய பலன்கள்லாம் பறிக்கப்பட்ட போது எந்த ஆட்சி காலத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்தி போராடினோமோ, அதே அம்மையார் ஆட்சி காலத்திலே மீண்டும் அந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் பெற்றோம். கடந்த காலத்தில் வரலாறு அதேதான் நாங்களும் கேட்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரித்தான் இந்த தொடர்ச்சியான போராட்டம். கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் பதவிக்கு வரும்போது உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் அவர் 5 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இன்றைக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட 50% அகவிலைப்படியோடு ஓய்வூதியத்தை தர வேண்டும். குடும்ப ஓய்வூதியம் 30% அகவிலைப்படியோடு தர வேண்டும். பணிக்கொடை தர வேண்டும். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் முடம் ஏற்பட்டால் அல்லது ஊனம் ஏற்பட்டால் அவர்களுக்கு இன்வாலிட் பென்ஷன் தர வேண்டும். நாங்கள் கொடுத்த பணத்தை 75% ஜிபிஎஃப் முன்பணம் பெற வேண்டிய வசதியோடு இந்த பழைய பென்ஷன் திட்டம் இருக்க வேண்டும். எனவே புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமோ அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டமோ அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைய அரசு இது தொடர்பாக ஒரு நபர் குழுவை அமைத்து அது தற்காலிக அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. அதில் என்ன வகையான பென்ஷன் திட்டம் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அது தெளிவுபடுத்த தவறினால் வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தொடர் வேலை நிறுத்தம் என்பது தவிர்க்க முடியாதது. ஏற்கனவே தொடர் வேலை நிறுத்தம் கடந்த ஆட்சிகளில் நாங்கள் செய்தபோது அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது வரலாறு. 1989ஆம் ஆண்டு அந்த வரலாற்றை படைத்தோம். 2004 அந்த வரலாற்றை படைத்தோம். 2026 இந்த வரலாற்றை படைக்க வேண்டும் என்று தமிழக அரசு விரும்பினால் அது விரும்பிக் கொள்ளட்டும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் உங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியில் அளித்தவாறு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும், முக்கியமாக பல்வேறு கட்டமாக அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்காங்க, சத்துணவு பணியாளர் இருக்காங்க, ஊராட்சி செயலாளர் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை குறிப்பாக கொடுக்க வேண்டும். எம்ஆர்பி செவிலியர்கள் இருக்கிறாங்க, சாலை பணியாளர்கள் இருக்காங்க, பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அரசு ஜாக்டோ ஜியோனுடைய கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த அரசுக்கு பல்வேறு வகையில் ஜாக்டோ ஜியோ நாங்கள் உறுதுணையாக பல காலத்தில் இருந்தோம். காரணம், இந்த அரசு சமூக நீதியை பின்பற்றுகிறது. மாணவர்களுக்கான தமிழ் பொதுவுலன் திட்டம், மாணவிகளுக்கான உதவி திட்டம், அதே போல் கல்லூரி கனவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டம் உட்பட அனைத்தும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். எனவே இவ்வாறு மக்களுக்காக இந்த அரசு செயல்படுவதனால் ஜாக்டோ ஜியோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். மக்களில் ஒரு பகுதியாகத்தான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாளர்களும் இருக்கிறோம். எனவே எங்களுக்கு நிறுத்திவிட்டு மற்றதை செய்வது என்பது நாங்கள் இருந்துவிட்டு வரவேற்கிறோம். ஆனால் எங்களையும் கருத வேண்டும், எங்களும் மக்களாக கருத வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த தவறினால் இந்த அரசு
அரசுக்கு நாங்கள் சரியான முறையில் பாடம் புகட்டுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் எங்கள் போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம்.